வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தக்காளி சூப். அதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 5-6 எடுத்துக்கலாம். தாளிக்க நெய் 2 டீஸ்பூன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் ஒரு 3, வரமிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், ரசப்பொடி இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/4 டீஸ்பூன், பூண்டு 3, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை. 1.5 டம்ளர் நல்லா கெட்டியாக பருப்பு தண்ணி எடுத்துக்கணும், துவரம் பருப்பு போட்டு. இப்போ செய்முறை பார்ப்போம். கடாயை வச்சுட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடணும். ஏலக்காய் உடச்சி போடணும், இல்லாட்டி வெடிக்கும். சின்ன வெங்காயம் 2, வரமிளகாய், கருவேப்பிலை. இந்த பருப்பு தண்ணி இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். இதை ஊற்றிட்டோம். தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா வடிச்சிட்டு அதையும் இதில் ஊற்றிடணும். தட்டி வச்ச ரசப்பொடியை போடுறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். ரசமாட்ட பிரிஞ்சோன்னே இறக்கக்கூடாது. இந்த குவான்டிட்டி நல்லா குறையணும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே இருந்தது இவ்வளோ தூரம் கொதித்து குறைஞ்சிருக்குது. அப்போ தான் இந்த தக்காளியோட வாசம், பச்சை வாசம் போய் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுடலாம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு பொதுவாக இதை வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சும்மா சூப்பாட்டம் குடிக்கலாம். தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.